வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு உலகத்தில் மிக மலிவாக இலவசமாக கிடைக்கிற பொருள் எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பதிவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதில் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றே சொல்லலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்கள் சிலரோடு அமர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த விவாதத்தின் ஊடே ஒரு நண்பர் கேட்டார், இந்த உலகத்தில் மிக மலிவாக இலவசமாக கிடைக்கிற ஒரு பொருள் எதுன்னு கேட்டார். உடனே ஒரு நண்பர் கறிவேப்பிலைன்னு சொன்னார். ஏதாவது பொருள் வாங்கினா அதை இலவசமாக கறிவேப்பிலையை வாங்கிட்டு போவோம், சமைப்போம், சாப்பிட்டுட்டு அந்த கறிவேப்பிலையை தூக்கி எறிஞ்சிடுவோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தார். இன்னொரு நண்பர் தண்ணீர்னு சொன்னார். தண்ணீர் இப்போது இலவசமாக கிடைக்கிற பொருளே இல்லை. தண்ணீர் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், பேக்கடு வாட்டர்னு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னேன், இந்த உலகத்தில் மலிவாக இலவசமாக கிடைக்கிற ஒரே பொருள், சீப்பான ஒரு பொருள் அட்வைஸ். இந்த அறிவுரை தான். அறிவுரை யார் வேணால் சொல்லுவாங்க, யாருக்கு வேணால் சொல்லுவாங்க. அது இலவசமாக அவங்களுக்கு மனம் போன போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கறிவேப்பிலையை விளைவிக்கிறதுக்கு ஒரு விவசாயியுடைய உழைப்பு தேவை, அவருடைய வியர்வை சிந்தனம். கறிவேப்பிலை சுவை கூட்டும், தண்ணீர் தாகத்தை தீர்க்கும். ஆனால் நாம் வேண்டியோ வேண்டாமலோ நம்மளை தேடி வழிபோக்கர்லேருந்து நம்ம கூடவே இருக்கிற ஆட்கள்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய், இதை அப்படி செய், இப்படி செய் என்று எல்லாம் தெரிந்த மேதாவிகள் மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அறிவுரை தள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை தான். ஆனால் ஒரு அறிவுரையினால் நம்முடைய வாழ்க்கை சீராகும், நம்முடைய வாழ்க்கை மேம்படும், நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் அந்த அறிவுரையை நாம் ஏற்றுக்கலாம். அதில் தவறே கிடையாது. அதனால் நண்பர்களே, இலவசமாக மலிவாக கிடைக்கிற இந்த அதிகமான அறிவுரைகளை வாங்கி நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு குழம்பி போகிறது நமக்கு நல்லா தெரியல. எந்த அறிவுரை நமக்கு வாழ்க்கைக்கு உதவுமோ அந்த அறிவுரையை ஏற்று நாம் வெற்றி பெறலாம். இப்போ சொல்லுங்கள், உலகத்தில் மலிவான கிடைக்கிற ஒரு பொருள் இலவசமாக கிடைக்கிறது அறிவுரை என்று என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.